நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்க பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஒரு கமர்ஷியல் படமாவே பண்றாங்களே, ஒரு டிஃபரெண்ட் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணாதான் என்ன அப்படின்னு குறை சொல்ற நம்ம ஆடியன்ஸ் 2023ல செலிப்ரேட் பண்ண தவறுன ஒரு தரமான கண்டென்ட் ஓரியன்டட் கமர்ஷியல் படம் தான் மாவீரன். சிவகார்த்திகேயனோட கெரியர் பெஸ்ட் ஆக்டிங்ல மண்டேலான்னு ஒரு தரமான படத்தை தன்னோட முதல் படமா கொடுத்த மடோன் அஸ்வின் டிரெக்ஷன்ல வந்த ரெண்டாவது படம் தான் மாவீரன். தமிழ் சினிமால இது வரைக்கும் வந்த எந்த சூப்பர் ஹீரோ படமுமே பெருசா என்டர்டெய்னிங்கா கன்வின்சிங்கா இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா முகமூடி, வேலாயுதம், வீரன், அப்புறம் சிவகார்த்திகேயனே இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண ஹீரோ படம். ஆனா ஒரு சூப்பர் ஹீரோ லேயரை வச்சு ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் பேக்கேஜா வந்த மாவீரனை நம்ம செலிப்ரேட் பண்ண தவறிட்டோம் தாங்க சொல்லணும். சரி, இந்த வீடியோல நம்ம மாவீரன் படத்துல இருக்க ஹிடன் லேயர்ஸ், மாவீரன் படத்தை ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் என்டர்டெய்னரா கொடுக்க மடோன் அஸ்வின் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, ஏன் மாவீரன் மாதிரியான மூவியை செலிப்ரேட் பண்றது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாவீரன் படத்தோட பேஸான ஸ்டோரி என்னன்னா, ஒரு காமிக் ரைட்டரா ரொம்ப பயந்தாங்கோலியா கவர்டா இருக்கு சத்யா. அவனால சொசைட்டில நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துட்டு கதையா மட்டும்தான் எழுத முடியும். ஆனா அதை தட்டி கேட்க கொஞ்சம் கூட தைரியம் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கோழையா இருக்கவன் எப்படி ஒரு மாவீரனா ரைஸ் ஆகி அவனை சார்ந்த மக்களை பிரச்சனையில இருந்து காப்பாத்துறான் அப்படிங்கிறது தான் கதை. ரைஸ் ஆஃப் அன் அண்டர்டாக் வந்து தமிழ் சினிமால அடிச்சு துவைச்சு காய போட்ட ஒரு கதை. ஆனா இதுல மடோன் அஸ்வின் ஆட் பண்ண சூப்பர் ஹீரோ எலிமெண்ட்ஸ், கமர்ஷியல் கனெக்ஷன் தான் இந்த படத்தை ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவில இருந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் கமர்ஷியல் என்டர்டைனரா மாத்துதுன்னே சொல்லலாம். மாவீரன் படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு காமிக்கல் ஃபைட் சீனை காட்டுறாங்க. அதுல மாவீரன் கேரக்டர் இளவரசிய ஒரு பில்டிங் இடிஞ்சு உழுகுறப்போ காப்பாத்துற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ் வருது. அப்பவே ஆடியன்ஸ், அதாவது நம்மள இந்த படம் ஒரு யூஷுவல் டெம்ப்ளேட்ல இருக்க போறது இல்ல அப்படின்னு செட் பண்ணி தான் படத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போறாரு மடோன் அஸ்வின். தினத்தி அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பருக்கு காமிக்கல் ஸ்ட்ரிப் வரைகிற ஆர்டிஸ்ட் தான் சத்யா. அவனுக்குள்ள அவனை சுத்தி நடக்கிற சோஷியல் இன்ஜஸ்டிஸ் மேல இருக்க வெறுப்ப அவன் ஒரு மாவீரனா இருந்தா எப்படி தட்டி கேட்பான் அப்படின்னு வரைகிற கதை தான் மாவீரன் கதை. இந்த படத்துல இந்த மாதிரியான ஒரு பிளாட் வந்தப்பவே நமக்கு தினத்தந்தி பேப்பர்ல கன்னித்தீவு காமிக் ஸ்ட்ரிப் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா 1960ல இருந்து கிட்டத்தட்ட 2013 வரைக்கும் இந்த சித்திர கதையை பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன்ல ஒரு பிரிண்ட் பண்ணி டெய்லி நியூஸ் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவே ஒரு கலர்ட் ஃபார்மேட்லயும் வந்துட்டு இருக்கு. இதுதான் மடோன் அஸ்வினுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பயரா இருந்திருக்குங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மாவீரன் கதையை தான் சத்யா வரைஞ்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ கவர்மெண்ட்ல இருந்து குடிசை மாற்று வாரியம் மூலியமா குடிசையில வாழ்ற மக்களுக்கு வீடு கொடுக்குற ஒரு திட்டம் மூலமா சத்யா குடும்பத்தோட சேர்த்து எல்லாரும் மக்கள் மாளிகைங்கிற அபார்ட்மெண்ட் மாதிரியான ஒரு ஹவுசிங் போர்டுக்கு போறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க வீடு எல்லாமே உடைஞ்சு விழுகிற ஸ்டேஜ்ல தரமற்ற முறையில இருக்கு. அந்த தரமற்ற வீட்டை கட்டி கொடுத்த அமைச்சர் தான் யமன், அதாவது நம்ம மிஷ்கின். அவர்கிட்ட இருந்து சத்யா அவனோட மக்களை எப்படி ஒரு மாவீரனா மாறி காப்பாத்தினா அப்படிங்கிறது தான் மீதி கதைங்க. சோ பேசிக்கா என்னன்னா, ஒரு இன்ஜஸ்டிஸ தட்டி கேட்கிற சூப்பர் ஹீரோ தான் சத்யா. சத்யாவோட சூப்பர் பவர் தான் அவனுக்கு கேட்கிற வாய்ஸ். இந்த கதை அப்படியே சத்யா வரைகிற காமிக் கதை கூட மேட்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த கதையில இருக்க மாதிரி மாவீரனா சத்யாவை மாத்திர பவர் தான் அந்த வாய்ஸ். அதே மாதிரி சத்யாவோட டிராயிங்ல ஃபர்ஸ்ட் சீன்ல நமக்கு எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி இளவரசிய கடைசியா மாவீரனா இருக்க சத்யா காப்பாத்துற மாதிரி தான் கதையை முடிச்சிருப்பாரு மடோன் அஸ்வின். இந்த காமிக் நரேஷனை பேரலா கதையில யூஸ் பண்ணிட்டே இருக்கப்போ சத்யாவோட சித்திர கதையே கதையில ஒரு கேரக்டரா மாறுது. அதுல மாவீரன் படத்தோட கதையும் ரொம்ப டெப்தா மாறுதுங்க. வீரமே ஜெயம் அப்படிங்கிற இந்த வாய்ஸை கேட்கிறப்பெல்லாம் நமக்கு மாவீரன் படம் ஒரு பீக் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு விஜய் சேதுபதியோட வாய்ஸ் பயங்கரமான ஒரு டெப்தை இந்த படத்துக்கு கொடுத்திருக்கு. இந்த மாவீரன் வாய்ஸுக்கு பின்னாடி இருக்க கேரக்டருக்கு ஏகப்பட்ட டைமென்ஷன்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா நமக்கு இந்த வாய்ஸ் ஓவர் ஒரு சுப்பீரியர் காட் மேல இருந்து சத்யா மூலியமா அவனுக்கு நல்லது பண்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவையும் கொடுக்குது. அதாவது தப்பு பண்ற ஒரு பவர்ல இருக்க ஒருத்தனை காட் சூஸ் பண்ண கேரக்டரா இருக்க சத்யாவை வச்சு காடே கண்ட்ரோல் பண்ணி சத்யா மூலியமா அவனை அழிக்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள்லயும் இருக்கும். இது பைபிள்ல வர மோசஸை எப்படி காட் சூஸ் பண்ணி ஜூஸ்க்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். அதே மாதிரி சத்யாவோட அப்பா, அதாவது அவர் வந்து ஒரு தைரியமான ஒரு கேரக்டர். அவர்னாலதான் அந்த குப்பத்து மக்கள் எல்லாருக்குமே நிறைய நல்லது நடக்குது அப்படின்ற மாதிரி அவனோட அம்மா சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு நேர் ஆப்போசிட்டா சத்யா ஒரு கோழையா பயந்தாங்கோலியா இருப்பான். அதனால சத்யாவோட அம்மாவுக்கு அவன் எப்படியாவது ஒரு தைரியமான ஒரு கேரக்டரா மாறணும் அப்படின்னு அவங்களோட கொலசாமி கருப்பன் கிட்ட வேண்டப்போ அவரே வந்து இவனுக்குள்ள இறங்கிதான் இவன் மாவீரனா மாறினா அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கும். சோ இந்த சத்யா கேரக்டர் எப்படின்னா, தன்னை சுத்தி நடக்கிற இன்ஜஸ்டிஸ பார்த்து தனக்குள்ள இருக்க மொத்த கோபத்தையும் சித்திரக்கதை மூலியமா வரைஞ்சிட்டு இருக்கப்போ அந்த கதையை இவன் ஆள் மனசுக்குள்ள இறங்கி இவன் ஒரு மாவீரனா கன்வெர்ட்
ஆகுறான் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளையும் நமக்கு கொடுக்குது. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம அந்நியன் படத்துல வர அம்பி கேரக்டரும், சத்யா கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதாங்க. அம்பி கேரக்டருக்கு எப்படி இன்ஜஸ்டிஸ தட்டி கேட்க முடியல அப்படின்ற ஒரு வெறுப்புல வர்றதுதான் அந்நியன் கேரக்டரோ, அதே மாதிரி சத்யா கேரக்டருக்கு சோஷியல் இன்ஜஸ்டிஸோட வெறுப்பால வர்றதுதான் மாவீரன். அப்படி பார்க்கிறப்போ இந்த மாவீரன் கேரக்டர் நமக்கு ஒரு ஃபேண்டசி எலிமெண்டா, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி எலிமெண்டா, அப்புறம் ஒரு சைக்காலஜிக்கல் எலிமெண்டாவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தருதுங்க. மடன் அஸ்வினோட டிரெக்டர்ல முதல் படமா வந்த இந்த மண்டேலா படத்துக்கும் மாவீரன் படத்துக்குமே சில சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க. மண்டேலா படம் ஸ்டார்ட் ஆகுறப்போ அந்த கதை நடக்கிற ஊரோட போர்டுல தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகும். அதாவது சூரங்குடி அப்படின்னு இருக்க அந்த ஊர் எல்லையில இருக்க நேம் போர்டு ரொம்ப செதஞ்சு போய் அங்க ஜாதி மத பிரிவினைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி படம் முடியறப்போ அந்த சூரங்குடி ஊரோட போர்டு புதுசா மாறி இருக்கும். அதாவது அந்த ஊர் மக்கள்லாம் ஜாதி மதம்லாம் மறந்து ஒன்னாயிட்டாங்க, ஊரும் நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிமிலரா மாவீரன் படத்தோட ஸ்டார்டிங்ல வீரமே ஜெயம் அப்படின்னு சிவகார்த்திகேயனோட வாய்ஸ்ல தான் படம் ஃபர்ஸ்ட் டயலாகே வரும். அதாவது கோழையான சத்யாவோட வாய்ஸ்ல. படம் முடியறப்போ வீரமே ஜெயம் விஜய் சேதுபதியோட வாய்ஸ்ல வரும். சத்யா கோழையான ஒரு கேரக்டர்ல இருந்து மாவீரனா மாறிட்டாரு அப்படின்னு படத்தை முடிச்சிருப்பாரு மடோன் அஸ்வின். அதே மாதிரி மண்டேலா படத்துல யோகி பாபு ஒரு செல்ஃபிஷான ஒரு கேரக்டர்ல அவனோட ஓட்ட தப்பான முறையில யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஒரு கட்டத்துல அவனுக்கு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் ஹிட் ஆகுறப்போ அவன் ஊருக்காக அவனோட ஓட்டை யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு டெவலப் ஆகும். சிமிலரா இங்க மாவீரன் படத்துலயும் இந்த கேரக்டர் சத்யா கேரக்டர் பயந்தாங்கோலியா, தனக்கு தன்னோட வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஆரம்பத்துல செல்ஃபிஷா பயந்தாங்கோலியா இருக்கான். ஆனா போக போக இவனுக்கு ஒரு ரியலைசேஷன் நடக்கிறப்போ சூப்பர் ஹீரோவா ரைஸ் ஆகி அவன் மக்களை காப்பாத்துறான். படம் பார்த்த நிறைய பேரு என்னடா கிளைமேக்ஸ்ல காது கேட்கல அப்படின்னு சொன்னாங்களே, ஆனா மாவீரனோட வாய்ஸ் எப்படி இவனுக்கு கேக்குது அப்படின்னு சொல்றாங்க, புரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஆனா பேசிக்கா இங்க மடோன் அஸ்வின் என்ன கன்வே பண்றாரு அப்படின்னா, மாவீரன் அவனுக்குள்ளேயே இருக்க ஒரு பர்சனாலிட்டி தான், அது ஃபேண்டசி கேரக்டர்லாம் கிடையவே கிடையாது. சத்யாக்குள்ள இருக்க மாவீரன் தான் அந்த வாய்ஸ் அப்படின்னு படத்தை முடிக்கிறாரு ஒரு ஆங்கிள்லயும் இருக்குங்க. அதே நேரத்துல சத்யா மாவீரனா கம்ப்ளீட்டா மாறிட்டான் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லயும் முடிச்சிருப்பாரு. சோ சிவகார்த்திகேயன் அவர் ஒரு யூஷுவல் கமர்ஷியல் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஸ்டார் ஸ்டேட்டஸை விட்டு கவர்டான ஒரு கேரக்டர் ரோலுக்கு அக்செப்ட் பண்ணி நடிக்கிறதெல்லாம் உண்மையாவே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அதுக்காக மட்டும் நம்ம இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஆனா உண்மையாவே மாவீரன் ஒரு வர்த்தான மூவி தாங்க. நல்ல கண்டென்ட் ஓரியன்டட் என்டர்டெய்னரா இருக்க இந்த மாதிரியான படத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணாம அண்டர் ரேட்டட் ஆக்கிட்டு பெரிய ஆக்டர்ஸ் டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? மாவீரன் மாதிரியான படத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணி ஓட வைக்கிறப்பதான் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம் நம்ம தமிழ் சினிமால நிறைய வந்துட்டு இருக்கும். அமரன் எப்படி ஒரு பிசினஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி மாவீரனும் நல்லா ஓடி இருக்கும். ஆனா நம்ம இந்த படத்தை செலிப்ரேட் பண்ண தவறிட்டோம் தாங்க சொல்லணும். அதுதான் உண்மை. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் மாவீரன் படம் பத்தின டீடைலிங் அண்ட் மாவீரன் படத்துல இருக்க சப்ளாட்ஸ் பத்தின டீடைலான வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பத்தின நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.